மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்குமா இருக்காதா? எதை செய்யணும் செய்யக்கூடாது? குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? பணம் குவியுமா குவியாதா? அப்படின்ட்டு அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை நிச்சயம் பார்ப்பீங்க. புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறக்க போறீங்க என்று கூட சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களை மிஞ்ச ஆளே இருக்காது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பல வகைகளில் நன்மைகள் உங்களை தேடி வரும். பல பேரால் வாக்கு வன்மையால் பேச்சு திறமையால் அனைத்தையும் சாதிக்க போறீங்க. உங்களால் எதையும் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய மனதுக்குள்ளார உருவாக போகின்றது. குரு பகவானும் சனி பகவானும் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து சேரப்போகின்றது. இடமாற்றம் கூட உண்டாக போகின்றது. இடமாற்றத்தால் மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. சம்பள உயர்வால் குடும்பத்தில் குதூகலம் பிறக்க போகின்றது. குடும்பத்தில் எதிர்பார்த்த நிலை இருக்க போகின்றது. சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள், ஏதேனும் வீண் வாக்குவாதங்கள், வீண் சந்தேகங்கள் இதனால் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கின்றது. கிரக நிலைகளும் அதற்கு ஏற்றாற் போல சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பெருமை கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து சமூக ரீதியாக உயரப்போகின்றது. ஊரில் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளால் மதிப்பு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்றம் உண்டாக போகின்றது. பிள்ளைகள் சரியில்லையே என்று நினைத்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை கண்டு பெருமைப்பட போறீங்க. அனைத்து ரீதியாகவும், அதாவது குடும்ப ரீதியாக பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப் போகின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம், அமோக காலகட்டம். பல வருட காலமாகவே அரசியல் ரீதியாக ஒரு அடிமட்ட தொண்டனாகவே இருந்தவர்களுக்கு திடீரென பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது. மிக மிக முக்கியமாக கட்சி மேலிடத்தின் பார்வை உங்க மேல விழுந்து நீங்க பெரும் லாபத்தை அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்க்க போறீங்க. மாணவர்களுக்கு அற்புத காலகட்டம் இது, அமோக காலகட்டம் இது. வெற்றி மேல வெற்றி தேடி வரப்போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களால் எதிலும் வெற்றி பெற முடியும். உங்களால் எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெற முடியும். கூட பழக்கமும் எளிதில் தொற்றிக்கொள்ளும். அப்படின்றதுனால கூட பழகக்கூடிய நண்பர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது சற்று அவசியமாகவே இருக்கின்றது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பல நன்மைகள் கிரகங்களினால மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக நடக்கப் போகின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது. கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பதையும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் அறவே தவிர்த்து விட வேண்டும். இந்த விஷயங்களில் உங்களுக்கு மிக பெரும் பாதிப்புகள் வரலாம் என்று உறுதியாக சொல்லலாம். ஆகையால் இந்த விஷயங்களை ஒதுக்கி வைப்பது நல்லது. கடன் வேண்டும் அப்படின்ட்டு உறவினர்கள் நண்பர்கள் யார் வந்தாலும்
கடன், அதாவது கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவதை இந்த காலகட்டத்தில் அறவே ஒதுக்கி விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. வேலை இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு, வெந்து வேதனைப்பட்டவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கப் போகின்றது. நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு பணியையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தால் திறமை பன்மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. உங்களுடைய திறமையும் சனி பகவான் குரு பகவானினுடைய பக்க பலமும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவிகரமாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு நிலையை எட்டப் போகின்றது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் சற்று அதிக கோவப்படுவீங்க. குறிப்பாக நியாயம் இல்லாத விஷயத்துக்காக அதிகம் கோவப்படுவீங்க. இது சரியே இல்லை அப்படின்ட்டு தெரிந்ததுன்னா அதிக கோபம் வரும். என்னதான் நீங்கள் கோபப்படுவது நியாயமாக இருந்தாலும் அந்த அதிகப்படியான கோபத்தால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் வேண்டியிருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எதிரிகளின் தொல்லை நீங்கப் போகின்றது. எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்கப் போகின்றது. தொட்டது துலங்கும் அற்புத காலமாக இருக்கப் போகின்றது. பல வகைகளிலையும் நன்மைகளும் சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள், சில தீமைகள் சனி பகவானால் உண்டாகும். நீங்கள் பாவங்களை செய்திருந்தீங்கன்னா அதற்கான பலன்கள், தீய பலன்களை சனி பகவானால் பார்ப்பீங்க. அதுவே நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா, புண்ணியங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏகப்பட்ட நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி தருவார். ஒருவரை ஏற்றவும் செய்வார், தூற்றவும் செய்வார், அதாவது இறக்கவும் செய்வார். வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத அளவுக்கு மிக பெரும் சரிவையும் சனி பகவானால் காண்பீங்க. உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. பல புதிய புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறாங்க. அந்த நண்பர்களால் ஆதாயத்தை அடைய போகின்றீர்கள். விருந்தினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருமா அப்படின்னா நிச்சயமாக கிரகங்களின் சாதகமான நிலை உங்களுக்கு பக்க பலமாக அமைவதால் கடன் பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரும். அந்த வகையில் இந்த வகையும் ஒரு வகை. அதாவது பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைத்து அந்த பழக்க வழக்கத்தால் மிக பெரும் லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறந்து உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபமும் திடீரென தட்டக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றது. ஆகையால் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம், சிறப்பான காலகட்டம் என்பதையும் மறுத்துவிட முடியாது. குடும்ப ரீதியாகவும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சுகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் தான் குடும்பத்தில் முதன்மையானவராக வலம் வருவீங்க. நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாக போகின்றது. ஏகப்பட்ட திருமண தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் நல்ல விதத்தில் வரன் அமைந்து சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழப் போறீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகின்றது. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான சிறப்பான செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்தடையும். அரசாங்க ரீதியாக பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அரசாங்க ரீதியாக நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய போகின்றது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியாக வேலைக்காக, தேர்வுக்காக காத்திருப்பவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று அரசாங்க வேலை பெறுவதற்கும் சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. பல வகைகளில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய அற்புத காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகின்றது. நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை நிச்சயம் உறவினர், நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களால் உங்களுக்கு உண்டாக போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.